உயரதிகாரிகள் நாமளே நின்றுட்டு இருக்கோம். ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் படுத்துன்னு காப்பாருங்களேன். அதான் சார் டெட் பாடி. ஐயோ. சார் அந்த ஸ்கேல் கொஞ்சம். யோ, உனக்கு இதே வேலையா போச்சு. எந்த கேஸுக்கும் நீயே எடுத்துன்னு வர மாட்டியா? புடி. 15 30 எவ்வளோ எவ்வளோ பெருசு சார். ஏதாச்சும் கிடச்சிதா சார் உங்களுக்கு? இப்போதான் ஒன்று கிடச்சிருக்கு. டேய் யாரா நீ? க்ரைம் ஸ்பாட்டில் என்னடா பண்ணுற? இழவு காப்பி குடிக்கலான்னு. எவ்வளவு காப்பியா? டீ கொஞ்சம் படா. மாட்டிக்கிச்சு. சூப்பர் சார். இந்த முடியை ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணணும்னா நான் மாட்டிப்பேன் சார். வாட்? என்ன சொல்றீங்க? ஏன் முடி சார்? ஹேர் ஃபால். ஐம் சாரி. ஓகே, இங்கே கொலை நடந்ததா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணது யாரு? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரோஹித். ஸோ அவர்லேருந்து ஆரம்பிச்சு பரத்தோட க்ளோஸ் சர்க்கிளை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ சொல்லுங்கள், பரத்தை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? ப்ரோ, நான் இங்கே அவரை பார்த்தேன். அவங்க ஒய்ஃபை தானே பார்க்குறேன். யோ கூல் டியூட். அவர் காலையில் வெளியே போனால் எப்போ திரும்ப வருவார்னே தெரியாது. ஸோ மார்னிங் துணி துவைக்கிறது ஆரம்பித்து நைட் மாடியில் துணி எடுக்கிறது வரைக்கும் அவங்க ஒய்ஃபை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் டியூட். காஸ் ஐ எம் அ நெய்பர் யூனோ. ஹலோ, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். Because you are talking to Superintendent of Police, Central Bureau of Investigation, batch number 02468, Mad Agents Multiplication. Ouch. Division. இது ஈஸியாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன், அதை சொல்லுங்கள் பார்ப்போம். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டர் எந்த வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துப்பார்? சொல்லுடா கண்ணா. இந்த பீஸை வச்சு ஒன்றும் தேத்த முடியாது போல இருக்கே. தட்டி விட்டுற வேண்டிதான். சரி சரி, அந்த கூலர் செட்லாம் வச்சுட்டு போங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதும் வந்து வாங்கிக்கோங்க. எல்லா போலீஸ் மாதிரியும் நீங்களும் எல்லாத்தையும் ஒரு வீட்டு அனுப்புறீங்களே ப்ரோ. அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சேர்த்து வச்சு பேசும்போதே இவனை கொலை பண்ணியிருக்கணும். எஸ் ஆகி வேற எவன் கையிலையோ சிக்கிட்டானே. சொல்லுங்க, அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நாள் பழக்கம்? பழக்கமா? அவர் என் புருஷன் சார். நீங்க ஏன் புருஷனை சார்னு சொல்றீங்க? ஐயோ, நான் உங்களை சொன்னேன். என்னையா சொன்னீங்க? புருஷன்னு. புருஷனா? சார்னு சொன்னேங்க. அதுதாங்க, புருஷனையே சார்னு சொல்றீங்க? ஐயோ, புருஷன் இல்லைங்க. ஆமாங்க, அவர் இல்லதான், இறந்துட்டார். அதுக்காக நீங்க தோன்றாதீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன். யோ, சொல்லுங்க, காலையில என்ன நடந்தது? ஒரு 6:30 மணி இருக்கும். எழுந்து பார்க்கும்போது அவரு சோஃபால கழுத்துல ரத்தத்தோட. ஐயோ, அழாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையன் கிடைப்பான்னு. யோ, என்ன வீணா 2வது கொலை பண்ண வச்சிடாத. வீணா 2வது கொலை? அப்ப வீணாங்கிறது உங்க ஃப்ரெண்டா? அவங்கள வச்சுதான் இந்த கொலையை பண்ணீங்களா? ஆம் ஐ ரைட் மிஸ்ஸஸ் பரத்வாஜ் சிவகுமார்? நானே கல்யாணத்துக்கு முன்னாடி கணேஷால கர்ப்பமாகி அதை கலைச்சது தான் கொலைன்னு மீன் பண்ணேன். இதுக்கு நான் தான் மேடம் துப்பணும். தூவானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். அப்புறம் ஏதாவது பேசுங்க சார். இன்வெஸ்டிகேஷன் கூட்டிட்டு வந்துட்டு நீங்க தான் ரொம்ப நேரமா ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. லெட்ஸ் கெட் இன்டு சம்திங் சீரியஸ். கடைசியாக பரத்தை எப்போ பார்த்தீங்க? கொலை நடந்ததுக்கு அப்புறம் பாடியா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தீங்க? கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கும்போது பார்த்தேன். சச் எ கிளவர் கேர்ளா. சூ 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 சூ. சார், நான் எழுந்து வெளில போயிடுவேன் சொல்லிட்டேன். புரியுது. இன்டெரக்டாக உங்களை வெளியே கூட்டிகிட்டு பீச்சு பார்க்குன்னு சுத்த சொல்கிறீங்க. ஆம் ஐ ரைட்? பட் எனக்கு என்னோடய டியூட்டி தான் ரொம்ப முக்கியம். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். அப்புறம்
உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? ஓ எனக்கு நடிகர்லாம் பிடிக்காது. ஓகே, மிஸ்டர் பரத் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். பரத் சரியான மூடி சார். அவன் ஒய்ஃப் தான் ரொம்ப பாவம். நிறைய வாட்டி அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு சார். லாஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப் பர்த்டே அப்போ கூட 2 பேருக்கும் செம்ம சண்டை சார். அவர் ஆஃபீஸில் எப்படி இருப்பார்? ஆஃபீஸில் எங்கே இருப்பான்? எப்போ பாரு ஃபுட் கோர்ட்டில் தான் கிடப்பாட்டு. அடிக்கடி ஃபோனில் ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிட்டே இருப்பான். அவன் ஜியோ வச்சிருப்பான், பேசினே இருந்திருப்பான். ஆமாம், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? ஆ ஏர்டெல். ஐ, நானும் ஏர்டெல் தான். சரி, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். எதுக்கு சொன்னோம்? ஆ, பரத்தை பற்றி சொல்லணுன்னே ஏன் எதுக்குன்னு கேட்டியா? வண்டியாக சொன்னல, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக கூப்பிடுவோம், அதுக்கு தான். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனா? சார், நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே. டே, எங்கே சொன்னேன்? போன சீன்லேருந்து இந்த சீனுக்கு லீட் எடுக்கணுன்றதுக்காக இந்த டைலாக் சொன்னேன். சொல்லு, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது இன்னும் வரல. ஒருவேளை அதை சொல்கிறாரோ? சார், உங்கள் நம்பர் வேணால் கொடுங்க. இருக்கிற சன்னி லியோன் வீடியோஸ் எல்லாமே அனுப்பிவிட்றேன் சார். டேய், நான் எதிர்பார்க்கறதே வேற. சார், 50 தான் இருக்குது. பெட்ரோல் போட வச்சுருந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். டேய், என்னை பார்த்தா என்ன டிராஃபிக் போலீஸ் மாதிரி இருக்கா? சாரி சார். ஒயிட் ஷர்ட் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். காக்கி சட்டை போட்ட சாதாரண போலீஸ் நினைச்சியா? கலர் சட்டை போட்ட ஏஜென்ட்டா? நாங்கெல்லாம் ஃபீல்டில் இறங்குனது தெரிஞ்சாலே அடுத்த செகண்டே கிரிமினல் வாண்டடாக போய் லாக்அப்பில் உட்காருவான். You're talking to Superintendent of Police, Central Bureau of Investigation, batch number 01359, Mad Cops, Compartment. ஐயோ, டிபார்ட்மெண்ட். சார், எனக்கு என் ஜியோ நம்பரே தெரியாது. நீங்கள் ஏதோ பேட்ச் நம்பர்லாம் சொல்கிறீங்க. ஏதோ பெரிய போஸ்ட் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் எது கேட்டாலும் சொல்லிடுறேன் சார். பரத் இறந்ததுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ நீங்கள் மீட் பண்ணீங்க? சார், அன்னைக்கு நல்ல மழை. நான் அவங்க வீட்டில் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒய்ஃப் ஊறுகாய் வேணுமான்னு கேட்டாங்க. நான் தொட்டுக்குவான்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு பரத் என் முன்னாடியே என் பொண்டாட்டியை தொட்டுக்குவான்னு கேட்குறேன்னு சொல்லி அடித்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டான் சார். ஓகே, நீங்கள் போகலாம். இரு உட்காரு. அந்த பாக்கெட்டில் இருக்கிற 50 ரூபா எடு. 40 ரூபா தான் இருக்கும் போல. இட்ஸ் ஓகே, யூஸ் ஆகும். நல்ல வேலை, நடந்தது எதையும் நம்ம முழுசாக அவர்கிட்ட சொல்லலை.